அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் மாதத்தில் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக தொகுத்து வழங்கி வருகின்றோம். 7வது சுற்று. இதனுடைய பெயர் கண்டுபிடி கண்டுபிடி. உங்களுக்கான கேள்வி கேட்கப்படும். அதற்கான நீங்கள் பதிலை சரியாக சொன்னால் 50 மதிப்பெண். அங்கே இருக்கக்கூடிய பந்துகளில் அந்த பதில் ஒட்டப்பட்டிருக்கும். அதை நீங்கள் சரியாக எடுத்து அடுக்கினால் 50 மதிப்பெண்கள். மொத்தம் உங்களுக்கு இந்த சுற்றில் 100 மதிப்பெண்கள் இன்ஷா அல்லாஹ். வைங்க. கேள்விகளை அவர்களே இப்போது தேர்வு செய்வார்கள். 4 அணியினரும் இப்போது அவர்களுக்கான கேள்வியை தேர்வு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கார்டு எடுங்க. உங்களுக்கான என்ன கேள்வி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏதாவது ஒரு கார்டு எடுங்க. அர்-ரஅத் அணியினர் ஒரு கார்டு எடுங்க. எந்த கார்டுனாலும் எடுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். அல் ஆராஃப் அணியினர் எடுத்துட்டீங்களா? கேள்வி பார்த்துட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி என்பது என்ன என்பது உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த அட்டையில் இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் அணியினரில் ஒருவர் மட்டும் இங்கே வந்து நிற்கவும். பதில் மசூரா பண்ணிட்டீங்களா? பதில் என்னன்றத அப்பாவிட்ட மசூரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கைகளில் இருக்கக்கூடிய கேள்வி புரியுதா உங்களுக்கு? விடை என்ன என்பதை மசூரா பண்ணிட்டீங்களா பாப்பா கூட? சரி, உங்களுக்கான பதில் அங்கே இருக்கின்றது. யார் முதலில் கொண்டு வந்து பதிலை வைக்கின்றீர்களோ அவர்களுக்குத்தான் முழுமையான 100 மதிப்பெண் வழங்கப்படும். இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு 80 மதிப்பெண். மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு உங்களுக்கான விடை அங்கே பந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. சரியான விடையை முதலில் கொண்டு வந்து வைப்பவர்களுக்கு 100 மதிப்பெண். இரண்டாவதாக வரக்கூடியவர்கள் திரும்பி நிலுங்க 80 மதிப்பெண் வழங்கப்படும். மூன்றாவதாக வரக்கூடியவர்களுக்கு 70 மதிப்பெண்கள். கடைசியாக வரக்கூடியவருக்கு 60 மதிப்பெண்கள். போலாமா? சரி போங்க, 4 பேரும் போங்க. உங்கள் கேள்விக்கான பதில் இருக்கக்கூடிய அந்த பந்தை எடுத்து கொண்டு வந்து உங்கள் இடங்களில் வைக்கவும். சரியான விடை அங்கே ஒட்டப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வரவும். நேரம் இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. அல் மாயிதா அணியினர் இன்னும் வரவில்லை. நேரம் முடிந்து விட்டது. சரி வாங்க ஜி, வந்துருங்க. வாங்க, வந்து நில்லுங்க. எப்படி இந்த சுற்றினுடைய பதிலை அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். காட கொடுங்க. அன்னூர் அணியினருக்கான கேள்வி. முதலில் பதிலை எடுத்து வந்த அன்னூர் அணியினருக்கான கேள்வி, நபிகளார் தம் மனைவிடமிருந்து எத்தனை மாதங்கள் விலகி இருப்பதாக சத்தியம் செய்தார்கள்? 1 மாதம் என்ற சரியான விடையை அன்னூர் அணியினர் முதலாவதாக தேர்வு செய்து முழுமையான மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து வந்தது கொடுங்க. அர்-ரஅத் அணியினர் அடுத்ததாக வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமையில் இறந்தார்கள் என்ற கேள்விக்கு திங்கள் கிழமை என்ற சரியான பதிலை இரண்டாவதாக தேர்வு செய்து 80 மதிப்பெண்களை அர்-ரஅத் அணியினர் பெறுகின்றார்கள். மூன்றாவதாக உங்களுக்கான கேள்வி 3 பேரா? இதான் எடுத்துட்டே வரலையே, ஆன்சரை எடுத்துட்டு வரலையே தான் இல்லையா? பார்க்குற இருங்க. மூன்றாவதாக சரியான பதிலை தேர்வு செய்து எடுத்துட்டு வந்த மன்னரையை சந்தித்தால் எதனை நினைவுபடுத்தும் என்ற கேள்வி மூன்றாவதாக பதிலை தேர்வு செய்து வந்த அல் ஆராஃப் அணியைச் சேர்ந்தவர் மன்னரையை சந்தித்தால் எதனை நினைவுபடுத்தும் என்ற கேள்விக்கு மறுமை என்ற சரியான பதிலை மூன்றாவதாக தேர்வு செய்து 60 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நான்காவதாக அல் மாயிதா அணியினர் நயவஞ்சகனுக்கு எந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலை தேர்வு செய்யாமல் மதிப்பெண்களை இந்த சுற்றில் இழந்திருக்கின்றார்கள் அல் மாயிதா அணியினர். இந்த 7 சுற்றுகளுடைய முடிவில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் என்பதை நாம் பார்ப்போம். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய 8வது சுற்றாக இருக்கக்கூடிய செய்கையும் பதிலும் என்ற சுற்றுக்குள் செல்வதற்காக வேண்டி 4 அணியினர் தயாராக இருக்கின்றார்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குடுவையில்
ஒவ்வொருவரும் வந்து ஒரு ஷீட் நீங்க எடுத்துட்டு போகணும். சரியா? நீங்க எடுக்கக்கூடிய அந்த காகிதத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தோட பெயரை நீங்க நடிச்சு காமிக்கணும். ஓகேவா? உங்களுடைய செய்கையின் மூலமாக உங்களுடைய அணியில் உள்ளவருக்கு நீங்க எடுத்து சொல்லணும். வாய் திறந்து பேசக்கூடாது. சரியா? முதலாவதாக அல் மாயிதானினர் வாங்க, வந்து அதில் ஒரு பேப்பர் எடுத்துட்டு என்கிட்ட கொடுங்க. சொல்லக்கூடாது. சரியா? கொடுங்க. வாங்க, இங்க வாங்க. பார்த்துட்டீங்களா? இருக்கா? பார்த்துட்டீங்களா? என்னன்னு தெரியுமா? ஓகே. இந்த விஷயத்தை செய்கை மூலமாக உங்களுடைய அணியினருக்கு நீங்க எடுத்து சொல்லணும். வாய் திறந்து பேசக்கூடாது. உங்களுக்கான நேரம் சொல்லுங்க. எப்படினாலும் நீங்க சொல்லலாம். நீங்க அரபியிலையும் நீங்க சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு புரியணும் நீங்க சொல்லக்கூடியது. ஓகேவா? மைக்க கையில வச்சுக்கோங்க. நீங்க செய்கை மூலமாக சொல்லுவார், நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்றது. சொல்லுங்க. தூங்கும் நேரம். வாய் திறக்க கூடாது. அத்தியாயத்தினுடைய பெயர் எல்லாமே அத்தியாயத்தினுடைய பெயர் தான். அவர் செய்யக்கூடிய அந்த செயல் எந்த அத்தியாயத்தோடு தொடர்புடையது? 15 வினாடிகள் இருக்கின்றன. தூக்கம், இரவு. சரியா சொன்னாங்களா? இதில் இருக்க சொல்லியிருக்கிறாங்களா? பாப்போமா, இதில் என்ன இருக்குது? அல் லைல், இரவு என்று சரியான பதிலை அல் மாயிதானினர் கண்டுபிடித்து இந்த சுற்றினுடைய முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். போங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து இந்த சுற்றினுடைய கேள்வியை தேர்வு செய்வதற்காக வேண்டிய யாராவது அணியினர் வாங்க, ஒரு சீட்டை எடுங்க. அதில் இருக்கக்கூடியதை நீங்க செய்கை மூலமாக உங்கள் அணியினருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி வாங்க. ஓகேவா? ஓகேவா? செய்கை மூலமாக சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ். இது ஒரு அத்தியாயத்தினுடைய பெயர். அதை செய்கை மூலமாக நீங்கள் எடுத்து சொல்லவும். இன்னும் சரியா சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. 20 வினாடிகள். யோசிங்க. எப்படி சொல்லணும்னு எடுத்து பாருங்க. வாயை அசைக்கக்கூடாது, வாயை தரக்கூடாது. செய்கை மூலமாக மட்டும் சொல்லுங்க. டைம் முடிய போய் சீக்கிரம். புரிய வைக்க முடியலையா? ஏதாவது நீங்க சொன்னாதானே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே. என்ன இருக்குது இல்ல? சரியா சொன்னீங்களா? அத அத்தியாயம் 15 அல் ஹிஜ்ர் எனும் ஊர். அதான் அவர் ஊருக்கு போக சொல்லி செய்கை மூலமாக காண்பித்தார். சரி, ஓகே. இந்த சுற்றில் இவர்கள் மதிப்பெண் பெறவில்லை. அடுத்ததாக அல் ஆராஃப் அணியினர் செய்கையும் பதிலும் இந்த சுற்றினுடைய அத்தியாயத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். வாங்க, ஏதாவது நடுங்க பாப்போம், கொடுங்க பாப்போம். இந்த அத்தியாயத்தை அவர்கள் தன்னுடைய அணியினருக்கு செய்கை மூலமாக காண்பிப்பார். புரியுதா? அத்தியாயம் பேர் தெரியுதா? என்னது? பேசக்கூடாது. புரியுதா? அதை சொல்லி காமிங்க. வாயை மூடிட்டு செய்கை மூலமாக விளக்குங்க பார்ப்போம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கால வாய் திறக்க கூடாது. சொல்லுங்க. முடியும், சொல்லுங்க. 2 காலம் எடுத்து வைக்க. நெருங்கி வந்துட்டீங்க. சொல்லுங்க. இன்னும் விளக்குங்க. 2 விரல்கள். காலா
கிட்ட நெருங்கிட்டாரு. சொல்லுங்க. 15 வினாடிகள். தன்னுடைய செய்கையின் மூலமாக தன்னுடைய அணியினருக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். அல் அராஃப் அணியினை. நேரம் முடிந்து விட்டது. என்னது சொல்லுங்க. என்ன பாத்தீங்க? கால்நடைகள். அதுதான் அவர் காமிச்சார். கால் நடைகள் என்ன நடந்து காமிச்சார். அதை கண்டுபிடிக்க தவறியதால் நீங்கள் இந்த சுற்றினுடைய மதிப்பெண்களை இழக்கிறீர்கள். சரி, அடுத்ததாக போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8வது சுற்று செய்கையும் பதிலும் என்ற இந்த சுற்றினுடைய கடைசி அணியினர் அன்னூர் அவர்கள். வாங்க, வந்து உங்களுக்கான சாய்ஸ் சூஸ் பண்ணுங்க. என்கிட்ட கொடுங்க, நான் சொல்றேன். வாங்க. புரியுதா? வாய் தரக்கூடாது. செய்கை மூலமா பண்ணி காமிங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஆக்ஷனில், ஒரே செய்கையில் வெற்றி. அல் ஃபத்ஹ், வெற்றி என்பதை தன்னுடைய அணியினருக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். இந்த சுற்றினுடைய முழு மதிப்பெண்களாக இருக்கக்கூடிய 100 மதிப்பெண்களை இவர்கள் பெறுகின்றார்கள். 8 சுற்றுகள் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள், யார் முதலிடத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு பங்கேற்கக்கூடிய 4 அணிகளில் அர் ரஅத் அணியினர் 150 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தில் இருக்கின்றார்கள். அல் மாயிதா அணியினர் 200 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கின்றார்கள். அல் அராஃப் அணியினர் 270 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார்கள். அன்னூர் அணியினர் 350 மதிப்பெண்கள் பெற்று தற்சமயம் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய 2 சுற்றுகளில் யார் முன்னால் வரப்போகின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். 9வது சுற்றாக இருக்கக்கூடிய கேட்டு சொல் என்ற இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அர் ரஅத் அணியினருக்கான கேள்வி பாருங்க. போன் யூஸ் பண்ணீங்கன்னா 50 மதிப்பெண் தான். நீங்களே சொல்ற 100 மதிப்பெண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல்ல 30 செகண்ட் போடுவாங்க. அதுல நீங்க பதில் சொல்லலாம். அடுத்து நீங்க போனை யூஸ் பண்ண தான் போறீங்கன்னு சொன்னா அந்த 30 செகண்ட் கழிச்சு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவசரம் இல்லை. சரியா? அந்த 30 செகண்ட் நீங்களே யோசிக்கலாம். உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும். உங்களுக்கான கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பாக எந்தெந்த நபிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பாக எந்தெந்த நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். பி லூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். சி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பாக எந்தெந்த நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ஈசா, ஆப்ஷன் பி லூத் ஈசா, ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஈசா. சரியான பதிலா? கன்ஃபார்மா தெரியுமா? போன் மூலமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை கேட்கல, நாங்களே அதற்கான பதிலை சொல்லி முழு மதிப்பெண்களை பெறப்போகின்றோம் என்று ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள். சரியா தவறா? சரியான விடையை சொல்லி அர் ரஅத் அணியினர் இந்த சுற்றில் முழுமையான மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அதற்கான ஆதாரம் அஹ்மதிலே 3452வது செய்தி. போன கட் பண்ணிங்க. அடுத்த கேள்வி, இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கானது. கேள்வி பாருங்க. போன்ல ரெடியா இருக்கிறாங்களா? போனை கீழே வச்சிருங்க. 30 செகண்டுக்கு பிறகு பதில் தெரியலன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. இஸ்ரவேலர்களில் சிலர் பன்றிகளாக, குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டது போல் சிலர் ஜின்களை எந்த உருவத்தை போன்று அல்லாஹ் மாற்றினான்? இஸ்ரவேலர்களில் சிலரை பன்றிகளாக, குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டது போல் சில ஜின்களை எந்த உருவத்தை போன்று அல்லாஹ் மாற்றினான் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ பன்றி, ஆப்ஷன் பி குரங்கு, ஆப்ஷன் சி பாம்பு, ஆப்ஷன் டி கழுதை. எந்த உயிரினமாக ஜின்களை அல்லாஹ் மாற்றினான்? ஆப்ஷன் ஏ பன்றி. ஆப்ஷன் ஏ பன்றி. சரியா தெரியுமா?
தவறாக சொல்லிவிட்டால் 100 மதிப்பெண்களும் இழந்து விடுவீர்கள். போன்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். உறுதியாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு நாங்கள் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தவில்லை, ஆப்ஷன் ஏ பன்றி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவர்கள் சொன்ன பதில் சரியா தவறா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரவேலர்களில் சிலர் பன்றிகளாக குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டது போல் சில ஜின்களை எந்த உருவத்தை போன்று அல்லாஹ் உருமாற்றினான் என்ற கேள்விக்கு அல் அராஃப் அணியினர் நாங்கள் போன் ஆஃப் ஃப்ரெண்டே நாங்கள் யூஸ் பண்ண போவதில்லை, நாங்கள் எங்களுடைய முயற்சியை கொண்டு பதில் சொல்கின்றோம் என்ற ஆப்ஷன் ஏ பன்றி என்ற ஆப்ஷனை தேர்வு செய்திருக்கிறார்கள். சரியா தவறா? கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதிலை நீங்கள் சொல்லி இந்த சுற்றினுடைய மதிப்பெண்களை முழுமையாக இழந்து விட்டீர்கள். போனை கட் பண்ணிருங்க. சரி, இதனுடைய ஆதாரம் முஸ்னத் அஹமது 3085, தபரானி 4364 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ளது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பன்றி என்ற தவறான பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். ஆப்ஷன் சி பாம்பு என்பதே சரியான பதில். இந்த 9வது சுற்றினுடைய அடுத்த கேள்வி அன்னூர் அணியினருக்கானது. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் லைன்ல இருக்கிறாங்களா? முதல் 30 செகண்ட்ல உங்களுக்கு தெரிந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்றால் அடுத்த 30 செகண்ட்ல நீங்க கேட்டு சொல்லலாம். உங்களுக்கான கேள்வி: அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபூ குஹாஃபாவின் உண்மையான பெயர் என்ன? ஏ குஹாஃபா, பி தாஹிர், சி அப்துல்லா, டி உஸ்மான். உள்ள கேக்குறீங்களா? தாராளமா கேளுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மைக்க கையில் எடுத்து வச்சுங்க ஜி. அவர் உண்மையான பெயர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபூ குஹாஃபாவினுடைய உண்மையான பெயர் என்ன? ஏ குஹாஃபா, பி தாஹிர், சி அப்துல்லா, டி உஸ்மான். நேரம் இருக்கா? சரி, இன்னும் 30 செகண்ட் இருக்கு, நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். சொல்லுங்க, ஆப்ஷன் சொல்லுங்க அவர்கிட்ட. ஏ குஹாஃபா அப்படி சொல்றாங்களா? சரியான பதில் தானா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபாவின் உண்மையான பெயர், அன்னூர் அடியுடைய போன் ஆஃப் ஃப்ரெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஏ குஹாஃபா என்ற பதிலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது சரியான பதிலா தவறான பதிலா? தவறான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய மதிப்பெண்ணை இழந்து விட்டார்கள். அடுத்த கேள்விக்குள்ள போலாமா? ஏ குஹாஃபா என்று தவறான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள்.
ஆப்ஷன் டி உஸ்மான் என்பதே சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் இசாபா பாகம் 2 பக்கம் 1088. ஓகேவா? அடுத்த கேள்விக்குள்ள போலாமா? அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கானது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர் என்ன? ஏ அப்துர் ரஹ்மான், பி அப்துர் ரஹீம், சி அப்துல்லா, டி பக்கர். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் 30 வினாடிகளில் நீங்கள் மசூரா செய்து பதில் சொல்லலாம். அடுத்த 30 வினாடிகளில் போனா ஃப்ரெண்டிடம் கேட்டு பதில் சொல்லலாம். உங்களுக்கான கேள்வி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய போன்ல கேட்டுக்கிறீங்க, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர் வந்து ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான், பி அப்துல் ரஹீம், சி அப்துல்லா, டி பக்கர். 4இல் எது சரியான விடை? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் உண்மையான பெயர் ஏ அப்துல் ரஹ்மான், பி அப்துல் ரஹீம், சி அப்துல்லா. உங்களுக்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன. கேளுங்க ஜி, அந்த பதில் சொல்லுங்க ஜி. அது அபூபக்கர் ரலியல்லாஹு உண்மையான பெயர் இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் என்பதுதான் சரியான விடை என்று அல் மாயிதா அணியினுடைய போனா ஃப்ரெண்ட் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன பதில் சரியா தவறா என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் தவறான பதிலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்துல்லா என்பதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உண்மையான பெயர். சரி, கடைசி சுற்று போலாமா? இந்த சுற்றினுடைய இறுதி நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு அணியினரும் நாங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் முதல் பரிசை பெறப்போகின்றார்கள் என்று நம்மோடு சேர்ந்து நேயர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசி சுற்று மார்க்கத்தை சொல், மதிப்பெண்ணை வெல். போலாமா? உங்களுக்காக இங்கே சில தலைப்புகள் வைக்கப்படும். ஒவ்வொரு அணியினருக்கும் இங்கே சில தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அந்த தலைப்பை தேர்வு செய்து அது சம்பந்தமாக 2 நிமிடம் உங்கள யாராவது ஒருவர் அறிவுரைகளை சொல்ல வேண்டும். சிறிய அளவில் ஒரு பயான். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தை பயன்படுத்தி அது சம்பந்தமான அழகான கருத்துக்களை யார் எடுத்து வைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். போலாமா? முதல்ல யார் வரீங்க? அல் ஆராஃப் அணி வாங்க, ஒன்று எடுத்துட்டு போங்க. வந்து போயிட்டீங்களா? போய் அங்கே போய்க்கோங்க. நீங்க வாங்க ஜி, ஒருத்தர் வாங்க. அது அணி ஒருத்தர் வாங்க. உங்களுக்கான தலைப்பை தேர்வு செய்யுங்கள். அல் மாயிதா அணி வாங்க, உங்களுக்கான தலைப்பை தேர்வு செய்யுங்கள். போய்க்கங்க. அன்னூர் அணி வாங்க, உங்களுக்கான தலைப்பை தேர்வு செய்யவும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்றாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை சொல், மதிப்பெண் வெல் என்ற இந்த கடைசி சுற்றிலே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை தெளிவாக எடுத்து வைக்க தயாராக இருக்கின்றோம் என்று 4 அணியினரும் இப்போது இருக்கின்றார்கள். முதலாவதாக அல் ஆராஃப் அணி, உங்களுக்கான தலைப்பு என்ன? அழித்தொழிக்கும் பெரும் பாவங்கள். அல் ஆராஃப் அணியினருக்கான தலைப்பு அழித்தொழிக்கும் பெரும்பாவங்கள் என்ற தலைப்பில் 2 நிமிடங்கள் உங்களுக்கு தெரிந்த மார்க்க உபதேசத்தை செய்யலாம். பேசுங்க, டைம் ஆரம்பிச்சிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். பெரும் பாவங்கள் என்னும் தலைப்பில் 2 நிமிடங்கள் வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அழித்தொழிக்கும் பாவங்கள் மிக கொடுமையான பாவங்கள். மற்றவர்களை குறை சொல்வது, மற்றவர்களை ஏளனம் செய்வது, அதுபோன்று வரதட்சணை வாங்குவது, மற்றவர்களுக்கு துன்பங்கள் நாவின் மூலம் கொடுப்பது, இது போன்ற பாவங்கள் மிக கடுமையானதாகவும் மற்றவர்களை துன்புறுத்தும் பாவங்களாக இருக்கின்றன. மற்றவர்களை அன்பூட்டும் அளவில் நடந்து கொள்வது மிக சிறப்பாகவும் இருக்கும். அதுபோல் மற்றவர்களை ஏளனம் செய்யாமல், ஊனமுற்றவர்களையும் ஏளனம் செய்யாமல் ஏகவல்ல இறைவனின் அருளை அன்பாகவும் பொறுமையாகவும் மற்றவர்களை போதிக்குமாறு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ஓகே. அடுத்ததாக அர்-ரஅத் அணியினர், உங்களுக்கான தலைப்பு சொல்லுங்க. அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டம்.
அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டமும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். அரசியல் சாசனம் இன்றைக்கு நம் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய சிறுபான்மையினர் வாழக்கூடிய மக்களிடத்தில் இன்றைக்கு நம் மக்களை பல்வேறு விதமான அரசியலில் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஆளுமை மிக்க மனிதர்களை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை தெரியப்பட உள்ளோம். ஏனென்று சொன்னால் அரசியல் சாசனம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய மக்களை நம் இன மக்களை அரசியல் சாசனத்திற்கு நேர் எதிராக செயல்பட்டு வருகின்றார்கள் இன்றைய ஆளும் மக்கள். அதேபோல் அரசியல் சாசனம் பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்பது ஒரு இனத்தை ஒழிப்பதற்காக வரக்கூடிய பொது சிவில் சட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மக்களை பொது சிவில் சட்டம் என்பது சொல்லிக்கொண்டு நம் மக்களை அனைவரும் மிகவும் துன்புறுத்தக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் பல்வேறு போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக நாம் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று வரையும் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்காக கிட்டத்தட்ட 3.5% இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் இது பொது சிவில் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இஸ்லாமிய மக்களை எந்த அளவுக்கு பின்தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பின்தள்ளி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் அந்த 3.5% இடஒதுக்கீடு நிறைவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டம் என்ற தலைப்பில் அர்-ரஅத் அணியினர் பயான் செய்தார்கள். அல் மாயிதா அணியினர் தலைப்பு சொல்லுங்க. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் மார்க்கம் இல்லை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் மார்க்கம் இல்லை. பேசுறீங்களா? பேசுங்க, உங்களுக்கு நேரம் ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஏன் என்ற கேள்வி கேட்காமல் மார்க்கம் இல்லை. நபித்தோழர்கள் நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்டது தான் நிறையா ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம கேள்வி கேட்குறதுலேயும் தப்பு இல்லை. மற்றவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டு அது சரியான பதிலுன்னு தெரியாமல் நம்ம பின்பற்றதுக்கு நம்ம கேள்வி கேட்டு நம்மளோட சந்தேகத்தை விளக்கிக்கலாம். எந்த கேள்வியும் இல்லாமல் மார்க்கமும் இல்லை. கேள்வி மார்க்கத்துக்கு ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கும்போது தான் சந்தேகங்கள் நிறைய தீர்க்கப்படுது. அதனால நான் நிறைய கேள்வி கேட்கேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் என்ற கேள்வி இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்ற தலைப்பிலே அழகான முறையில் அறிவுரை வழங்கினார்கள். அடுத்ததாக அன்னூர் அணியினர் உங்களுக்கான தலைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். பெற்றோரின் மகிமை. பெற்றோரின் மகிமை என்ற தலைப்பில் 2 நிமிடங்கள் உரையாற்றுவதற்கு அன்னூர் அணியினர் காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க பசங்க எல்லாருமே அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கவே இல்லை. இதுக்கு காரணமே சைத்தானுடைய மூழ்கி வைக்கிறது தான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பெற்றோர்களை பற்றி சீனு கூட ஒரு கெட்ட வார்த்தையை கூட சொல்லவே கூடாது. ஏன்னா அது வெறுக்கத்தக்க வார்த்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் கத்த விடுறதோ கேவலப்படுத்தி சேட்டை கெட்ட செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இறைவன்ட்ட நீங்கள் பொறுமையாக நடந்துக்கணும். சிறிய வயது முதல் பெரு வயது வரை அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு தான் நடந்துக்கணும். சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கலன்னா இறைவன் நரகத்தில் தூக்கி போட்டுருவான். பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்கலன்னா இருக்கிறதுலே பெரும் பாவம் பெற்றோரை பேணாம இருக்கிறது. ஆனா பேணாம நீங்க இருந்தீங்கன்னா நரகத்தை கொடுக்கும், பேணினீங்கன்னா சொர்க்கத்தை கொடுக்கும். நீங்க பொறுமையா வாழ்ந்து மற்றவங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பெரியவங்களா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வயசாக இருக்கும்போது முதியவர்கள் வயசாக அவங்க தெரியாம தப்பு செய்வாங்க. அதுக்கு நீங்க முதியோர்கள் போறதுக்கா கேள்வி உங்கள்கிட்ட என்னதுன்னு சிந்திக்கணும். அவங்க நம்ம அம்மா அப்பா நம்ம பெற்றுறாங்களே அவங்களுக்கு நம்ம வேணக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதிரி நீங்க அனைத்து மூமின்களாகவும் அம்மா அப்பா சொல் பேசி கேட்கறவங்களும் மாதிரி இருக்க வேண்டும். வல்லரம்மன் எல்லாருக்கும் துவா செய்யறேன்னு சொல்லி இந்த ஓய்வு நான் நிறைய செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோரின் மகிமையா தலைப்பு? ஆமாம் பாய். பெற்றோரின் மகிமை என்கின்ற தலைப்பிலே பெற்றோரை அழகான முறையில் நீங்கள் பேண வேண்டும். முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் நீங்க விட்டுறக்கூடாது. அப்படி நீங்க முதியோர் இல்லத்தில் விட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை நரகத்துல தூக்கி போட்டுருவான் என்று ஆவேசமாக கோபமாக கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார்கள். அழகான முறையில் எடுத்து சொல்லியிருக்கின்றாங்க. நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்களா? எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட்டு நடப்பீங்களா? ஆமா, கண்டிப்பா நான் கட்டி நடப்பேன். பாசமா நடந்துப்பேன். உங்க வாப்பாட்ட கேட்டா இதே பதில சொல்லுவாங்களா, மாத்தி சொல்லுவாங்களா? சரிங்கம்மா நான் சொல்லுவேன்.
நல்ல அழகான முறையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நம்முடைய இந்த ஜமாத்தின் சார்பாக மார்க்கம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த பணிகளை நாம் செய்து வருவதோடு எல்லா இடங்களிலுமே நாம் இந்த மக்தப் மதரசாக்களை நாம் நடத்துகின்றோம். அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்கம் சார்ந்த விஷயங்களை அழகான முறையில், மதரசாக்கள் என்றால் குர்ஆன் ஓதுவது மட்டும்தான், அரபியை ஓதி மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை இன்றைக்கு இந்த ஜமாத்தின் மூலமாக உடைத்து திருமறை குர்ஆன் ஓதுவது நன்மையான விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஓதுவது என்பது எவ்வளவு நன்மையோ அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நல்ல அழகான மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் தர்த்தீபாக வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏராளமான மதரசாக்களை நாம் நடத்தி வருகின்றோம். இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோரோடு நாம் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில்? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், நன்மையை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றபடி, நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதையும் அழகான முறையில் அந்த சகோதரத்தினுடைய பயானிலே சொல்லியிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு பகுதிக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னூர், அல் மாயிதா, அர் ரஅத், அல் ஆராஃப் 4 அணியினர் இன்றைக்கு நம்மோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அழகான முறையில் பதில்களை சொல்லியிருக்கின்றார்கள். 10 சுற்றுகளுடைய முடிவில் இவர்களுக்கான மதிப்பெண்கள் என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இந்த 10வது சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற இந்த சுற்றிலே அன்னூர் அணியினர் பெற்றோரின் மகிமை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி 100 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அல் மாயிதா அணியினர் இந்த சுற்றிலே 70 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அதே போன்று அர் ரஅத் அணியினர் இந்த சுற்றிலே 70 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அல் ஆராஃப் அணியினர் இந்த சுற்றிலே 70 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்த சுற்றினுடைய முடிவில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்ட 4 அணியினரில் அல் மாயிதா அணியினர் 275 மதிப்பெண்களை பெற்று 4வது இடத்திலே இருக்கின்றார்கள். அல் ஆராஃப் அணியினர் 345 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்திலே இருக்கின்றார்கள். அர் ரஅத் அணியினர் 405 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார்கள். அன்னூர் அணியினர் 450 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கான பரிசு இப்போது வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் 4வது பரிசாக அல் மாயிதா அணியினர் தங்களுடைய பரிசை பெறுகின்றார்கள். அடுத்ததாக அல் ஆராஃப் அணியினர் வாங்க. 3வது பரிசை அல் ஆராஃப் அணியினர் பெறுகின்றார்கள். கையில் வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு அழகான முறையிலே கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2வது பரிசை பெறுகின்றார்கள் அர் ரஅத் அணியினர். இந்த நிகழ்ச்சியிலே அழகான முறையில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி முதல் பரிசை பெறுகின்றார்கள் அன்னூர் அணியினர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.